QZ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு பதவி ஏற்றதுல இருந்து முதல் கோணல் தொடங்கி இருக்கிறது. இன்னும் முற்றிலும் கோணல். இவருங்க ஆளதான் நமக்கு தெரியும். இன்னும் என்னென்னலாம் கோணலா ஆட்சியை நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நாம இன்னும் போக தான் நமக்கு தெரியும். அதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனடியாக உங்களை சேரும். முதல் விஷயம், அந்த பதவி ஏற்பதுல முதல் விஷயம், அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து என்பது அவமதிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஏன்னா 1970 இருந்து தமிழ்நாட்டுல எந்த விதமான அரசு நிகழ்ச்சியிலையும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், பிறகுதான் தேசிய கீதம், வந்தே மாதர பாடல் எதுவாக இருக்கட்டும். ஆனால் இந்த நிகழ்வுல எடுத்த உடனே வந்தே மாதத்திலிருந்து ஜனகன மனதிலிருந்து அத்தனையும் பாடப்பட்டு 3வது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கிறது. இதை எப்படி அவங்க கவனிக்காம விட்டாங்க? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏன் அதை கவனிக்காம விட்டாங்க? தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தானே இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுகிறது. கடந்த திமுக ஆட்சியில அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இதுதான புரோட்டோகாலா இருந்து வந்தது. திமுக ஆட்சியின் போது சட்டசபையில ஆளுநர் இந்த மாதிரி தேசிய கீதத்தை முதல்ல பாட மறுத்துட்டாங்கன்னு கோச்சுக்கிட்டு வெளியில போன நிகழ்வெல்லாம் நடந்திருக்குல்ல. என்னதான் நம்ம திமுக விமர்சித்திருந்தாலும் அவங்க இந்த தமிழ் என்ற விஷயத்துல, அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்ற விஷயத்துல சட்டமன்றத்துல உறுதியாக இருந்தாங்கல்ல. விஜய் அவர்கள் இன்றைக்கு அதுல உறுதியாக இருந்திருக்கணும் இல்ல, அல்லது உரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கணும் இல்ல. ஆனால் இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்பது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு, எப்படி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு திமுக எல்லாத்தையும் அதை போட்டு ட்ரோல் பண்ணி விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இவர்களுக்கு தேவையா? ஆட்சி பொறுப்பு முதல்ல ஏற்கும் போதே இதெல்லாம் தேவையா இவர்களுக்கு? அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்தவர்கள் ஒரு பட்டியல் இருக்குல்ல, அதை பார்க்கும் போதுதான் இவங்க கையில இந்த தமிழ்நாட்டை கொடுத்துட்டு நாம படுற பாடு இருக்கு. திர்ஷாவுக்கும் அவன் முதலமைச்சர் பதவி ஏற்கிறது என்னையா சம்பந்தம் சொல்லு? விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பவருக்கும் திர்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? உங்க கட்சியில திர்ஷா இருக்கிறாங்களா? இல்ல உங்க உறுப்பினரா ஏதாவது திர்ஷா இருக்கிறாங்களா? இல்ல அவங்க உங்களுடைய அதிகாரப்பூர்வ மனைவியா? சரி, நண்பர் என்ற பட்டியல கூட நீங்க திர்ஷாவை கூட்டு வந்துடலாம். அந்த திர்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு, என்னமோ இவங்களே என்னமோ ஜெயிச்சு வெற்றி பெற வச்ச மாதிரி விஜய் அப்படியே கையை இப்படி ஆசிச்சுட்டு அவங்க வரதும், விஜயனுடைய தாயார் சோபனா போய் அந்த திர்ஷா அவர்களை கட்டி அணைப்பதும், இதெல்லாம் எதை தெரியுமா காட்டுகிறது? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 2 வருஷத்துல திர்ஷா அவர்கள் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறுவார். புரியுதுங்களா? அடுத்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவார். அப்புறம் ஒரு 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் விஜய் நல்லா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கணும், சரிங்களா, முதலமைச்சராக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது திர்ஷா அவர்கள். அதுதான் இன்றைக்கு காட்டுகிறது. நாம இவன் கையில நாட்டை கொடுத்தா இவன் எங்க தூக்கி நாட்டை கொடுக்குறான்னு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ அது மட்டும் அல்லாமல் ஆதவ் அர்ஜுனா மனைவி வராங்க. சரி, ஓகே, ஆதவ் அர்ஜுனா அவங்க கணவன் மனைவி பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன். லாட்டரி மார்ட்டினும் இங்க வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு. புரியுதுங்களா? இப்ப கனெக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா? இவங்களுக்கு ஃபண்டிங் பண்றது யாருன்னு தெரியுதா? இவர்களை ஆட்சியில் அமர்த்தியது எந்த பின்புலம் கூட்டது உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே லாட்டரி பணம் மட்டும் கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு காரணம் மிகப்பெரிய மத காரணமும் ஒன்று இருக்கிறது. அதை எளிதில் யாராலும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு லாட்டரி மார்டின் குரூப், மோகன் சி லாசரஸ் குரூப், பால் தினகரன் குரூப், அத்தனை குரூப்புகளும் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறது. பின்னாடி விஜய் பின்னாடி நின்று இயக்குவதும் அவர்கள் தான், விஜய்க்கு பின்னாடி நிற்பதும் அவர்கள் தான். இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. லாட்டரி மார்ட்டினுக்கு லாட்டரி விற்கிறவனுக்கு அங்க என்னையா வேலை? எத்தனை வழக்குகள் இருக்கிறது. சரி, ஆளுநரை சந்திக்க போனாரு விஜய் அவர்கள். யாரை கூட்டு போனாரு? அவருடைய படத்தை, ஜனநாயகம் படத்தை தயாரிச்சார்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன், அதனுடைய தயாரிப்பாளர் கூட கூட்டு போனாரு. கேட்டா நண்பரா. இன்னொரு நண்பர் யார் கூட்டு போனாரு? ஆந்திராவில கிரானைட் பிசினஸ் பண்ற ஒரு தொழிலதிபரை கூட்டு போனாரு. இவங்க எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். பாத்துக்கோங்க. இங்க இருந்து ஆலயத்துக்கு வழிபட போனார்ல, சாய்பாபா ஆலயத்திற்கு, அப்போ விஜய் கூட போனவங்க அத்தனை பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். இவருடைய லாபி என்ன லாபின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும், ஆளுநரை போய் சந்திப்பதாக இருக்கட்டும், இவர்களுடைய லாபிஸ்ட் என்பது இந்த விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற அரியணையில் உட்கார வைத்த அந்த லாபி என்பது மதவாதமும் இனவாதமும் சேர்த்த லாபி.
இதை யாராலும் மறுக்க முடியாது. விஜயின் பின்னின்று இயக்குவதும் அவர்கள்தான், அவருக்கு பேக் போனாக நிற்பதும் அவர்கள்தான். அது மட்டும் இல்லாம அனில் அகர்வால் இருக்காங்க இல்லைங்களா, வேதாந்தா குழுமம், அவர் இன்றைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் விஜய்க்கு. விஜய் ஒரு சிறந்த ஸ்டார்ட் அப் தலைவர், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த வேதாந்தா நிறுவனம் தான் தூத்துக்குடியில அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவி வைத்திருக்கிறது. பல கனிம வளங்களை சூறையாடியது அந்த வேதாந்தா நிறுவனம் தான். புரியுதுங்களா? அப்போ விஜயின் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள், கார்ப்பரேட் சாமியார்கள், கார்ப்பரேட் அரசியல்வாதிகள், கார்ப்பரேட் பிசினஸ் மேன்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடிதான் இன்றைக்கு விஜய் அவர்களை இந்த இடத்துல கொஞ்சம் அமர வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தவங்க லிஸ்ட் இப்படி இருக்கு. சரி, என்னுடைய முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு ஒரு கையெழுத்து போட்டார் இல்ல, அதாவது 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்கள் அனைவருக்குமே 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடுறாரு. அதை குறித்து ஒரு தெளிவான பார்வையோட புரிதலோட வெளியிட்டாங்களா அறிவிப்ப? சொல்லுங்க அப்போ. இதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னாரு? எல்லாருக்குமே 200 யூனிட் இலவச மின்சாரம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அனைவருக்கும் 100 யூனிட் மின்சாரம். இப்போ நான் ஒரு 2 மாசத்துக்கு சேர்த்து, அதாவது இது அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், இந்த இலவச மின்சாரம் என்பது. அதிமுக ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, 100 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம்னு சொன்னாங்க. புரியுதா? எல்லாருக்கும் இலவசம். இப்ப 100 ஒரு மாசத்துல 100 யூனிட்டுக்குள்ள நீ யூஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு கரண்ட் பில் கிடையாது. 100 யூனிட்டுக்கு மேல போனாதான் காசு. 100 யூனிட்டுக்கு மேல போற யூனிட் தான் காசே தவிர அப்பவும் அந்த 100 யூனிட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் காசு. இப்படி இருந்தது. திமுக ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ஒரே மாதம் தான் கணக்கிடுவோம், 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் கணக்கீடுன்றத நாங்க அதை நிறுத்தி வச்சுட்டு மாசம் மாசம் மின் கட்டணம் கணக்கிடுவோம். எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் அப்படின்னாக்க, இந்த 2 மாசத்துக்கு சேர்த்து 100 யூனிட்னாக்க யூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க கரண்ட் பில் கட்டணும். 2 யூனிட்டுக்கு கம்மியா யூஸ் பண்றவங்கள அதை ஃபில்டர் பண்ணிடலாம். அதனால திமுக என்ன பண்ணுச்சுன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்ன்ற இதை அப்படியே தொடர்ந்துச்சு. ஆனா அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, திமுக மாசம் மாசம் கரண்ட் பில்ல கணக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதை அவங்க நிறைவேற்றவே இல்லை. அதுக்கு காரணம், மாசம் மாசம் கணக்கிட்டா மாசம் மாசம் 100 யூனிட் ஃப்ரீன்றதால ஈஸியா கழிஞ்சிடும், அவங்க கட்ட தேவையில்ல. அதனால 2 மாசம் ஒன்று கணக்கிட்டியே திமுக தொடர்ச்சியாக பின்பற்றி வந்தது. இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. சரி, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு அப்ப அந்த 200 யூனிட் ஃப்ரீ அது வராது இல்ல? அப்ப பாதிக்கப்பட போவது யாரு? சொல்லுங்க பாப்போம். பாதிக்கப்பட போவது யாரு? ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வீடா இருந்துச்சுன்னா 500 யூனிட்டுக்கு மேல நீ யூஸ் பண்ணாலும் உனக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அந்த 100 யூனிட் காசு இல்ல, அதுக்கு மேலதான் காசு. ஆனா இப்ப விஜய் திட்டத்தின் கீழே 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களா 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. இப்ப புரியுதுங்களா? இவர் போட்ட முதல் கையெழுத்து போலியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்ததுன்னு என்ன சொல்லிட்டு வந்தாரு? அனைவருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இங்க 500 யூனிட்னு ஒரு எல்லைய, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாரு. இதுதான் முதல் வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதியாக இருக்கிறது. திமுக எப்படி நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ச்சியா கொடுத்துட்டு வந்தாங்களோ, அதே போல இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நாம ஆட்சிக்கா வர போறோம் அப்படின்ற நினைப்புல நிறைவேற்றாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் இவராலே நம்ப முடியாது. உண்மையை சொல்லணும்னா, விஜய் ஜெயிச்சதை விஜயாலே நம்ப முடியாது. நாமளா இத்தனை தொகுதி ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாமளா முதலமைச்சர் அப்படின்னு உண்மையாவே விஜயாலே அவர் நம்பி இருக்க முடியாது. சரி, ஜெயிச்சிட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இன்றைக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி முதல் கையெழுத்து கோணலான கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் இவர்கள் நடத்த போறாங்கன்னு நம்ம போக போக தான் பார்க்கணும். அப்போ தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகள் தான் விஜயை ஆட்சியில் அமர வைத்தார்கள் என்பதற்கு சான்றாக அத்தனை நிகழ்வுகளும், அத்தனை கார்ப்பரேட் சாமியாரர்கள், கார்ப்பரேட் நிறுவனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு விஜய்க்கு வாழ்த்திலிருந்து நேரிலிருந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்கள் தான் அடுத்த கட்சி தாவேகாவினுடைய அடுத்த தலைமுறை அப்படின்னு அடையாளம் காட்டி விட்டார் இன்றைக்கு விஜய் அவர்கள். விரைவில் சங்கீதா விஜய் விவாகரத்து நடந்துரும். ஏன்னா சோபனா போயிட்டு த்ரிஷாவை கட்டி அணைத்து வரவேற்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. த்ரிஷாவை அவர்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில வந்துட்டாங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். அப்ப மூன்றாவது இந்த போலியான பொய் வாக்குறுதி.
ஆட்சி ஆரம்பிக்கும் போதே எப்படி ஒரு அவலத்துல ஆரம்பிக்குது பாருங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கவே ஊழல் பண்ணவர் தான் நம்ம விஜய். போலியான அமமுக கடிதத்தை கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தது, எல்லா கட்சிகள்கிட்டையும் பேரம் பேசினது, யாரை எதிர்த்து களமாடினாரோ அவங்க கிட்டே பேரம் பேசி அவங்க கூட ஆதரவு அமைச்சு ஆட்சி அமைத்தது, இப்படின்னு தொடர்ச்சியான சறுக்கல்களும் தொடர்ச்சியான தவறான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த பொதுமக்கள் 5 நிமிஷம் சிந்தித்து பாருங்க, நீங்கள் எடுத்த முடிவு என்பது சரியானதா என்று. நன்றி.